Once again, welcome to Siri, the math friend. So, இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா some more problems on interpolation with equal intervals-ல இருக்கக்கூடியதை பார்க்க போகிறோம். ஓகேவா, லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா ஈக்குவல் இன்டர்வல்ஸ்க்கு உண்டான ஃபார்முலாவை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். சப்போஸ் இந்த டாபிக் பார்க்கணுன்னா எனக்கு ப்ரீ ரிக்வசைட் என்ன, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போக முடியும். ஓகேவா, ஸோ அதுக்குண்டான லிங்க்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த லிங்க் சப்போஸ் அந்த டாப்பிக்கில் இன்னும் போகலைன்னா இந்த இது லிங்க் மூலிமா நீங்கள் போய் பார்த்து தெளிவுபடுத்திக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ கண்டென்ட் நம்ம பார்க்க போகக்கூடிய கண்டென்ட் இன்றைக்கி சம் மோர் ப்ராப்ளம்ஸ் ஆன் இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 3 ப்ராப்ளம் நான் டீல் பண்ண போகிறேன் இந்த கண்டென்ட் கீழே. ஸோ இந்த 3 வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரே விதமான ப்ராப்ளம்ஸ்வே திருப்பி நான் கொடுக்குறத விட ரொம்ப 3 வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் அப்ளைட் ப்ராப்ளம்ஸாக இருந்தால் வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ 3 வெரைட்டியான ப்ராப்ளம், 3மே இந்த கேட்டகரியில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சுன்னா இந்த இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் எந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஓனாக உங்களால் செய்ய முடியும். ஸோ அதுக்காண்டி தான் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நாங்கள் டீல் பண்ணுறோம். ஓகேவா, ரைட். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் நம்பர் 2ன்னு இங்கே போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் 1 ஆல்ரெடி இந்த லிங்க்கில் நம்ம எக்ஸாம்பிள் 1 நம்ம செஞ்சிட்டோம். ஏஜ் ப்ரீமியம் வச்சு நம்ம செஞ்சிட்டோம். இது எக்ஸாம்பிள் 2ன்னு இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இந்த ஃபாலோயிங் டேட்டா ஆர் டேக்கன் ஃப்ரம் த ஸ்டீம் டேபிள். ஓகேவா, ஸ்டீம் டேபிள்னால் அப்ளைட் ப்ராப்ளம்ஸ் தான். இந்த இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸுங்கிற கான்செப்டை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீம் டேபிள்ங்கிறது என்னதுன்னா, ஸ்டீம் டேபிள் கண்டைன்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃபார் a ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சரில் நம்ம இது பண்ணக்கூடியது தான். எங்கே அதிகமாக நம்ம யூசேஜ் பண்ணுவோம் இதை, ஸ்டீம் டேபிள் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, எங்கெல்லாம் ஸ்டீம் இன்ஜின்ஸ், டர்பைன்ஸ் இல்லைனா ஸ்டீம் இன்வால்விங் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி மேத்தமெட்டிக்ஸில் கிளாக்ஸ் டேபிள், லாக் டேபிள் அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸஸில் பார்த்துருப்போம். லாகரிதமிக் டேபிள், ஆன்டி லாகரிதமிக் டேபிள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்டீம் டேபிள்ங்கிற கான்செப்ட்ஸை, ஸ்டீம் டேபிள்ங்கிறது அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டேபிள் வச்சுட்டு அவங்க ப்ராப்ளம் செய்கிறதுக்கு அலௌடு. ஓகேவா, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்னு நிறைய டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டேபிள்ஸ் பார்த்துருப்பான். அதே மாதிரி தான் இது ஸ்டீம் டேபிள்ங்கிறது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதேமாரி ப்ரெஷர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர், வெவ்வேறு டெம்பரேச்சரில் எனக்கு ப்ரெஷர் என்ன இருக்குது. ஓகேவா, ஸோ 140, 150, 160, 170, 180 டெம்பரேச்சரில் அது கரஸ்பாண்டிங்காக உள்ள ப்ரெஷர் 3.685, 4.854, 6.302, 8.076, 10.225. ஓகேவா, ஸோ கேட்குற கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த ப்ரெஷர் அட் டெம்பரேச்சர்ஸ் 142 டிகிரி அண்ட் 175 டிகிரி. இது ரெண்டுத்துலேயும் நான் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போது ஜஸ்ட்டு இந்த டெம்பரேச்சருங்கிற கான்செப்டை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ப்ரெஷரை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆஸ் யூஷுவல் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ரைட். டெம்பரேச்சரில் மிடில் வேல்யூ என்னென்னு பாருங்கள். மிடில் வேல்யூன்னா 160 தான் மிடில் வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 142 டிகிரி. 142 டிகிரிங்கிறது எனக்கு எங்கே இருக்குது, 160க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம ப்ராபப்ளி என்ன யூஸ் பண்ணுவோம், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் 142 டிகிரிக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதேமாதிரி 175 டிகிரிங்கிறது 160க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ 175 டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுவேன், நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறேன். ரைட். ப்ராப்ளம் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் அப்சர்வேஷன் ஆஸ் யூஷுவல் சொன்னது, ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இன்டர்போலேஷனில் ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ண வேண்டியது இன்டர்வல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான். அப்போ ஹியர் தி இன்டர்வல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன, ஈக்குவல். அதுதான் ஃபஸ்ட் அப்சர்வேஷன் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஹெச் ஈக்குவல் டு எனக்கு என்ன, ஹெச் ஈக்குவல் டு நான் என்ன செய்யலாம், 150 மைனஸ் 140, இல்லைனா 160 மைனஸ் 150, 170 மைனஸ் 160, 180 மைனஸ் 170. இது ஏதோ எல்லா டிஃப்ரென்ஸுமே எனக்கு என்ன தான் இருக்குது, ஆக்சுவலாக ஹெச்சோட வேல்யூ எனக்கு இங்கே 10. இன்டர்வல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல். அப்போ இன்டர்வல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல்னா நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அல்லது பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா நான் போகலாம். அப்போ நெக்ஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா என்ன செய்யணும், டிஃப்ரென்ஸ் டேபிள் ஃபார்ம் பண்ணணும்.
அதுதான் அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ டிஃபரன்ஸ் டேபிள் என்னது, எக்ஸோட வேல்யூ நான் எடுத்து எழுதிக்கிறேன், எக்ஸோட வேல்யூ ஓகேவா, ஒய்யோட வேல்யூவை நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஓகேவா. எக்ஸோட வேல்யூனா 140 150 160 170 180, ஒய்யோட வேல்யூஸ் அது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எழுதிட்டேன். அப்போ நான் இதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், டெல்டா ஒய்யை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். டெல்டா ஒய்ங்கிறது என்னது, ஆக்சுவலாக 4.584 மைனஸ் 3.685 ஈக்குவல் டு 1.169. ஃபார்வர்ட்னா என்னது, அடுத்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஆல்ரெடி லாஸ்ட் லிங்க்லேயே நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கோம். 4.85 1.169ங்கிறது எப்படி வருது, 4.854 மைனஸ் 3.685. இங்கே ஒரே ஒரு ஃபஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் மட்டும் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4.854 மைனஸ் 3.685 1.689. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு கிடச்சிடும். அதேமாரி 6.302 மைனஸ் 4.854 அதோட வேல்யூ 1.448. இதோ அதையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 8.076 மைனஸ் 6.302 அதோட வேல்யூ 1.774. அதேமாதிரி 10.225 மைனஸ் 8.076 இது 2.149. இது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் ஓகேவா. அதுமாதிரி செகண்ட் ஆர்டர் டெல்டா ஸ்கொயர் ஒய் வேணும்னா டெல்டா ஸ்கொயர் ஒய் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்க பாருங்க. எல்லாமே வேல்யூஸ் எழுதும்போது இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவில் அது எடுத்து எழுதுங்க. அதேமாரி அடுத்த வேல்யூ எனக்கு என்ன வரும், 1.448 மைனஸ் 1.169 ஈக்குவல் டு எனக்கு என்ன 0.279. அதேமாதிரி அடுத்த வேல்யூ 1.774 மைனஸ் 1.448 ஈக்குவல் டு 0.326. இதே மாதிரி எல்லா வேல்யூஸும் கால்குலேட் பண்ணணும். கடைசி அதே மாதிரி தான் தேர்ட் ஆர்டரும் கால்குலேட் பண்ணணும், ஃபோர்த் ஆர்டரும் இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். லாஸ்ட் சிங்கிள் வேல்யூ வர வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ரெட் ஆரோலாம் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது ஃபார்வர்டு வேல்யூஸ் ஓகேவா, இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி க்ரீன் ஆரோலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எனக்கு பேக்வேர்ட் டேபிள்ஸ் ஓகேவா. இதை ஃபார்வர்ட் டெல்டான்னு சொல்லுவோம், இதை வந்து டெல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அப்போ இதில் என்னெல்லாம் வேல்யூஸ் தேவை, எக்ஸ் நாட்டோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன் 140. அதேமாரி ஒய் நாட்டோட வேல்யூ என்ன 3.685 அது எடுத்து எழுதிக்கிறேன். அப்புறம் டெல்டா ஒய் நாட், டெல் ஸ்கொயர் ஒய் நாட், டெல் கியூப் ஒய் நாட், டெல் பவர் 4 ஒய் நாட் எடுத்து எழுதிக்கிறேன். அதேமாரி டெல் இது வந்து ஒய்என், ஒய்என்னோட வேல்யூ 10.225. அப்புறம் டெல் ஒய்என், இது டெல் ஸ்கொயர் ஒய்என், இது டெல் கியூப் ஒய்என், இது டெல் பவர் 4 ஒய்என். அப்போ அதெல்லாம் எடுத்து நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அங்கே சப்போஸ் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஆக்சுவலாக 142 டிகிரி டெம்பரேச்சருக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ப்ரெஷரை நான் கண்டுபிடிக்கணும் ஓகே. நம்ம ப்ரெஷரை தான் ஒய், அப்போ ஹெட்டிங் என்ன, டு ஃபைண்ட் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 142 டிகிரி. அப்போ நான் என்ன அப்ளை பண்ணணும், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும், யூங்கிற வேல்யூலாம் நான் கண்டுபிடிச்சிக்கணும். யூங்கிறது என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச் விச் இஸ் ஈக்குவல் எக்ஸுங்கிறது என்னது, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ 142 டிகிரி மைனஸ் 140 டிவைட் பை ஹெச்சோட வேல்யூ 10 விச் இஸ் ஈக்குவல் டு 2/10 விச் இஸ் ஈக்குவல் டு 0.2. அப்போ யூவோட வேல்யூ எனக்கு 0.2. இப்போ ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நான் எத்தனை ஆர்டர் வரையும், ஃபோர்த் ஆர்டர் வரையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஃபார்முலாவும் நான் ஃபோர்த் ஆர்டர் வரையும் நான் எடுத்து எழுதணும். அப்போ ஃபார்முலா என்ன, ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் யூ பை 1 ஃபேக்டோரியல் டெல்டா ஒய் நாட் ப்ளஸ் யூ இன்ட்டு யூ மைனஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் ப்ளஸ் யூ இன்ட்டு யூ மைனஸ் 1 இன்ட்டு யூ மைனஸ் 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா கியூப் ஒய் நாட் ப்ளஸ் யூ இன்ட்டு யூ மைனஸ் 1 இன்ட்டு யூ மைனஸ் 2 இன்ட்டு யூ மைனஸ் 3/4 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா பவர் 4 ஒய் நாட். இப்போ இதில் அன்னோன் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா, ஒய் நாட்னா என்னன்னு தெரியும், யூனா என்னன்னு தெரியும், டெல்டா ஒய் நாட்னா என்ன தெரியும், டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்னா தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ ஒய் நாட் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒவ்வொரு டேர்மாக சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3.685, அடுத்து என்ன 0.2 இன்ட்டு 1.169 அதோடைய வேல்யூ என்ன 0.234. அடுத்த தேர்ட் வேல்யூ என்ன 0.2 இன்ட்டு மைனஸ் 0.8 இதோடைய வேல்யூ மைனஸ் 0.8 இன்ட்டு 0.279 ஹோல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 2. அப்போ அதான் ஆன்சர் என்ன வரும், மைனஸ் 0.023. ஒவ்வொரு வேல்யூவாக செஞ்சிங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட்டு 0.2 இன்ட்டு மைனஸ் 0.8 இன்ட்டு மைனஸ் 1.8 இன்ட்டு 0.047 ஹோல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அதோட வேல்யூ 6. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.002. லாஸ்ட்டு இந்த வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 தான் வரும் ஓகேவா. ஸோ இதை ஃபுல்லுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது 3.898 ஓகேவா. அப்போ கன்க்ளூஷன் த ப்ரெஷர் இஸ் 3.898 கிலோகிராம் ஃபோர்ஸ் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அட் டெம்பரேச்சர் என்ன 142 டிகிரி. ஸோ இதே மாதிரி இன்னும் நியூட்டன்ஸ் பேக்வர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 175 டிகிரிக்கு எனக்கு தேவை, அதை கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ அதில் என்ன தேவை, வி தேவை, எக்ஸ் மைனஸ் எக்ஸ்என் பை ஹெச்.
எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 175 மைனஸ் 180 டிவைட் பை ஹெச்சோட வேல்யூ 10, எக்ஸனோட வேல்யூ 180 லாஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 5/10 விச் ஈக்குவல் டு மைனஸ் 0.5. அப்போ வியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சது மைனஸ் 0.5ங்கிறது கிடைச்சது. அப்போ ஃபார்முலா y equal to yn plus v by 1 factorial del yn plus v into v plus 1 by 2 factorial del square yn. அது எது வரையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும், ஃபோர்த் ஆர்டர் வரையும் நான் எழுதிக்கணும். எடுத்து வேல்யூஸ் வியோட வேல்யூக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். வி இதில் அன்னோன் வேல்யூஸுங்கிறது வி ஒய்என் டெல் ஒய்என் டெல் ஸ்கொயர் ஒய்என் டெல் கியூப் ஒய்என் டெல் பவர் 4 ஒய்என் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதோடைய வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. ஒவ்வொரு டேர்ம் பை டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியர். ஸ்டெப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டெப்பை சுருக்கினோன்னா தான் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக அரைஸ் ஆகும். எங்கேயாவது ஸ்டக் ஆகிரும், ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வராது. அப்போது சிம்பிளிஃபை பண்ணனா ஃபஸ்ட்டு டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் 10.225 வருது. அதே மாதிரி அடுத்த டேர்ம் மைனஸ் 0.5 இன்ட்டு 2.149 அதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 1.075. அதேமாரி மைனஸ் 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.375 அதை இது பண்ணோன்னா எனக்கு டிவைட் பை 2 போட்டோம்னா மைனஸ் 0.047. அப்போ ஈச் டேர்ம் நான் சிம்பிளிஃபை பண்ணேன். இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணேன். ஒய்யோட வேல்யூ என்ன வருது ஆக்சுவலாக 9.1. அப்போது கன்க்ளூஷன் த ப்ரெஷர் இஸ் 9.1 கிலோகிராம் ஃபோர்ஸ் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அட் டெம்பரேச்சர் 175 டிகிரி. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே இதுலேயும் நான் என்ன இது பண்ணியிருக்கேன், ஃபார்வர்ட் பேக்வேர்டு ரெண்டுமே நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் அப்ளைடு ப்ராப்ளம்ஸாக இருக்குது, மெக்கானிக்கலுக்கு அப்ளைட் ப்ராப்ளம்ஸாக இருக்குங்கிறதுனால இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கேன். இதுவும் அடிக்கடி இந்த பொசிஷன்ஸ்லாம் கேட்குறேன். ஓகே ரைட். செகண்ட் ப்ராப்ளம், இந்த வீடியோவோட செகண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? கொஞ்சம் வேறு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் த டேட்டா கிவன் பிலோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிட்வீன் 60 and 70. டேட்டா கொடுத்துருக்கிறதே எனக்கு டேட்டா எல்லாமே என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, 0 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100, 100 to 120 இந்த மாதிரி கொடுத்தாங்க. இது இந்த டேட்டாவுக்கு பேர் என்ன, கண்டினியூஸ் டேட்டான்னு பேர். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் டேட்டா கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த டேட்டாலாம் டிஸ்க்ரீட் டேட்டான்னு பேர். 40 வெயிட் இருக்கவங்க எத்தனைன்னு கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அது ஒரு டிஸ்க்ரீட் டேட்டா. ரேஞ்சு கொடுத்தாங்கன்னா 0 to 40 இந்த மாதிரிலாம் ரேஞ்சு கொடுத்தாங்கன்னா அது அதெல்லாம் இதை என்ன டேட்டான்னு சொல்கிறோம், கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கண்டினியூஸ் டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ரீட் டேட்டாவை மாற்றணும். டிஸ்க்ரீட் டேட்டாவாக இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், ஆக்சுவலாக என்னால் இன்டர்போலேஷன்ஸ் என்னால் பண்ண முடியும். அப்போது நம்பர் ஆஃப் வெயிட் இருக்குது. 0 to 40 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 250 ஸ்டூடெண்ட்ஸ். 40 to 60 120 students, 60 to 80 100 students, 80 to 100 70 students, 100 to 120 50 students இருக்காங்க. கேட்குறது என்ன கேட்குறாங்க, who are all the students weight between 60 and 70 எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறான். அப்போ நமக்கு நான் கொடுத்த ப்ராப்ளத்தை நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் ரீஃபார்முலேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன எழுதிக்கிறேன், வெயிட்ஸு பவுண்டில் கொடுத்துருக்காங்க, வெயிட்ஸ் பிலோன்னு நான் மாற்றிக்கிறேன். கண்டினியூஸ் டேட்டாவை நான் டிஸ்க்ரீட் டேட்டாவாக மாற்றுறேன். பிலோ அப்போ பிலோ 40 எத்தனை பேர் இருக்காங்க, பிலோ 40ன்னு வரும்போது எனக்கு 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்தது பிலோ 60 யார் வருவான், அதில் பிலோ 40யும் வந்துடுவான். அப்போ 250 + 120 370. அதேமாதிரி பிலோ 80 யாரெல்லாம் வருவான், பிலோ 80லாம் 40யும் வந்துடுவான் 60யும் வந்துடுவான். அப்போ 250 + 120 + 100 470. அதேமாதிரி பிலோ 80 வரும்போது இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணிங்களா 540 பிலோ 100. அதேமாதிரி பிலோ 120 வரும்போது எல்லாருமே வந்துடுவாங்க. டோட்டலாக எல்லாம் ஆட் பண்ணும்போது 250 + 120 + 100 + 70 + 50ங்கிறது 590. ஓகே, அப்போ இப்போ டேட்டா என்னவா மாறிச்சு, அதாவது வெயிட்ஸ் பிலோவாக தான் மாற்றணுங்கிறது இல்லை, வெயிட்ஸ் எபோவ்னு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்பில் ப்ராப்ளம்ஸை நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஸோ வெயிட்ஸ் பிலோ, அப்போ இது வந்து டிஸ்க்ரீட் டேட்டாவாக நம்ம மாற்றியாச்சு கண்டினியூஸ் டேட்டாவிலேருந்து. அப்போ இது பாருங்கள், இன்டர்வல் ஃபஸ்ட் அப்சர்வேஷன் இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். என்னது இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபுல்லுமே எனக்கு என்னது 20. ஓகேவா? 60 - 40 20 தான், 80 - 60 20 தான், 100 - 80 20 தான், 120 - 100 20 தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், வெயிட்ஸ் பிலோ ரீஃபார்முலேட்டட் டேபிளை பாருங்கள். இப்போ 40 பிலோ 40 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பிலோ 60 370 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சப்போஸ் இந்த டேபிளில் இருந்து இந்த டேபிளுக்கு நான் ரீஃபார்முலேட் பண்ண மாதிரி இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் போகலாமா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ டிஸ்க்ரீட் டேட்டாலேருந்து கண்டினியூஸ் டேட்டாவுக்கு போகிறேன்னு வைங்க. ஓகேவா? ஸோ நான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிட்வீன் 40 and 60 கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் இருந்து டிஸ்க்ரீட் டேட்டாலேருந்து கண்டினியூஸ் டேட்டாவுக்கு நான் கண்டுபிடிப்பேன். அப்போ 40 and 60 எனக்கு வேணும்னா என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிலோ 60 மைனஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிலோ 40 போட்டேன்னா எனக்கு 120 கிடச்சிடும். 40 to 60 இருக்கக்கூடியவங்க எனக்கு கிடச்சிடும்.
சொல்கிற கான்செப்ட் புரியுதா? அதேமாரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிட்வீன் 80 and 100 எனக்கு இந்த டேட்டாலேருந்து வேணும்னா அப்போ நான் என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் லெஸ் தேன் அல்லது பிலோ 100 மைனஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் லெஸ் தேன் 80 பிலோ 80 அதை கழிச்சோன்னா எனக்கு 80 to 100 கிடச்சோம். பாருங்கள் 540 மைனஸ் 470 அது 70ன்னு கிடச்சோம். இதே கான்செப்ட் தான். ஆனால் கேட்டிருக்கிறதுனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிட்வீன் 60 and 70 நான் என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிலோ 70 மைனஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிலோ 60 கழிக்கணும். ஆனால் இங்கே டேபிளில் எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ 60 எனக்கு இருக்குது. கரெக்டாக? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ 60 எனக்கு இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ 70 எனக்கு இல்லை. அப்போது நான் 70யை ஃபஸ்ட்டு இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவுக்கு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிலோ 70யை நான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், நியூட்டன்ஸ் பேக்வேர்டு யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் இங்கே மிடில் வேல்யூங்கிறது 80க்கு லெஃப்ட் சைடில் அந்த 70ங்கிற வேல்யூ வரதுனால நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு யூஸ் பண்ணேன். அப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், now it is enough to find the number of students whose weight is below 70 கண்டுபிடிச்சால் போதும். Since number of students weight below 60 available in the reformulated table, ஆல்ரெடி அதுலேயே அவைலபிளாக இருக்குது. அதாவது y of 60யோட வேல்யூ என்ன, y of 60யோட வேல்யூ எனக்கு அவைலபிளாக இருக்குது, 370ங்கிறது இருக்குது. அப்போது y of 70யை மட்டும் நான் கண்டுபிடிச்சால் போதுமானது. அப்போது டு ஃபைண்ட் y when x equal to 70 அதே மாதிரி தான். அப்போது என்ன செய்யணும், ஈக்குவல் இன்டர்வல்ஸில் இருக்கிறதுனால யூவை கண்டுபிடிக்கணும், நியூட்டன் ஃபார்வர்டு யூஸ் பண்ணால் யூஐ கண்டுபிடிக்கணும், நியூட்டன் பேக்வேர்டு யூஸ் பண்ணால் வியை கண்டுபிடிக்கணும். அப்போ யூ ஈக்குவல் டு இருக்குது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச். அப்போ எக்ஸுங்கிறது இங்கே 70 மைனஸ் எக்ஸ் நாட்ங்கிறது 40 டிவைட் பை ஹெச்ங்கிறது 20. அப்போ 30/20 விச் இக்குவல் டு 1.5. அப்போ யூவோட வேல்யூ எனக்கு என்ன 1.5ங்கிறது. அதுக்கப்புறம் என்ன டிஃபரன்ஸ் டேபிள் போடணும். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தானே, எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதணும், அடுத்து ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதணும், அப்புறம் டெல்டா ஒய் வேணும். டெல்டா ஒய்னா என்ன, 370 மைனஸ் 250 அதுக்கு நடுவில் எடுத்து எழுதணும் 120. 470 மைனஸ் 370 100 அதுக்கு நடுவில் எடுத்து எழுதணும். 540 மைனஸ் 470 70ங்கிறது எடுத்து எழுதணும். 590 மைனஸ் 540 50. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு கிடச்சிரும் ஃபார்வர்டாக இது. அப்போ செகண்ட் ஆர்டர் வேணும்னா ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து போகணும். 100 மைனஸ் 120 மைனஸ் 20, 70 மைனஸ் 100 மைனஸ் 30, 50 மைனஸ் 70 மைனஸ் 20. அப்போ செகண்ட் ஆர்டரும் கிடச்சிரும். அப்போ தேர்ட் ஆர்டர் வேணுன்னா மைனஸ் 30 ப்ளஸ் 20 ஆயிரும். அப்போ மைனஸ் 10, மைனஸ் 20 ப்ளஸ் 30 which is equal to 10. அப்போ லாஸ்ட்டு ஃபோர்த் ஆர்டர் ஒன்னா 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் 10. அப்போ 10 ப்ளஸ் 10 என்ன ஆயிரும் 20. அப்போ ஒரு சிங்கிள் வேல்யூ வரையும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நான் ஒரு ஆரோ மட்டும் தான் போட்டிருக்கேன், க்ரீன் ஆரோ இங்கே தேவைப்படாது. ஓகேவா? ரைட். இப்போது எக்ஸ் நாட்டோட வேல்யூ 40, ஒய் நாட்டோட வேல்யூ 250 எல்லாத்தையும் எடுத்து எழுதுறது பெட்டர். அப்போ டெல்டா ஒய் நாட்டோட வேல்யூ எனக்கு 120, டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டோட வேல்யூ எனக்கு மைனஸ் 20, டெல்டா கியூப் ஒய் நாட்டோட வேல்யூ மைனஸ் 10, டெல்டா பவர் 4 ஒய் நாட்டோட வேல்யூ 20. Formula as usual, Newton's forward interpolation formula is given by எடுத்து எழுதிட வேண்டியது. y equal to y naught plus u by 1 factorial delta y naught plus u into u minus 1 by 2 factorial into delta square y naught plus u into u minus 1 into u minus 2 by 3 factorial into delta cube y naught plus u into u minus 1 into u minus 2 into u minus 3 by 4 factorial into delta power 4 y naught. ஃபோர்த் ஆர்டர் வரை நம்ம டிஃபரன்ஸ் டேபிளில் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இங்கே ஃபோர்த் ஆர்டர் வரை எழுதணும். அப்புறம் வேல்யூஸ் என்ன, u தெரியும், y நாட் தெரியும், டெல்டா ஒய் நாட், டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட், டெல்டா கியூப் ஒய் நாட் இது எல்லாமே தெரியும். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. டேர்ம் பை டேர்ம் சிம்பிளிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. டேர்ம் பை டேர்ம் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணலன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ 250 எடுத்து எழுதிக்கோ, அதுக்கப்புறம் இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி 1.5 இன்ட்டு 120 அதை கால்குலேட்டரில் இது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோ. அதுக்கப்புறம் 1.5 இன்ட்டு 0.5 அதாவது இங்கே வேல்யூ வந்து யூவோட வேல்யூ 1.5. அப்போது 1.5 மைனஸ் 1னா இங்கே 0.5 வந்துடும். இன்டூ டெல்டா கியூப் ஒய் நாட்டோட வேல்யூ, டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டோட வேல்யூ எனக்கு மைனஸ் 20 இங்கே வந்துடும். டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 2. அதே மாதிரி எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதிட்டேன். இது எல்லாத்தையும் கால்குலேட் நியூமரேட்டர் ஃபுல்லும் கால்குலேட்டர் போட்டு ஆன்சர் வந்தோன்னா ஹோல் டிவைட் பை 6 இல்லைனா ஹோல் டிவைட் பை 24 ஹோல் டிவைட் பை 2னு போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ கிடச்சிடும். இந்த மொத்த வேல்யூ எடுத்து கால்குலேட்டரில் போடணும்னு நினச்சிங்கன்னா தப்பு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 250 ப்ளஸ் 180 மைனஸ் 7.5 ப்ளஸ் 0.625 ப்ளஸ் 0.469 இதோடைய ஆன்சர் என்ன 423.59 கிடைக்கும். அப்போ இந்த ஒய்ங்கிறது யார் ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டு தானே?
அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை டெசிமல்ஸில் சொல்ல முடியாது, ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் சொல்லி ஆகணும். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லும் போது என்ன ஆகும், இது 0.50 தாண்டிடுது. அப்போது இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது y ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் ஆன்சர்னா 424 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது மீனிங் என்ன, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் whose weight is below 70 is 424. அதுதான் மீனிங்கா. அதாவது y of 70 is 424. y of இப்போ நம்மளுக்கு தேவை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் whose weight is between 60 and 70 தேவை. அப்போ என்ன மீனிங், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் whose weight is below 70 மைனஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் whose weight is below 60 கழிச்சா போதும். அப்போ below 70 424 மைனஸ் below 60 ஆல்ரெடி டேபிள்லேயே அவைலபிளாக இருக்குது 370 which is equal to 54. அப்போது ஆன்சர், there are 54 students whose weight lies between 60 and 70. இதுதான் ஆன்சர். இது ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதுவும் கேட்குறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோ கண்டென்ட்டில். இந்த ப்ராப்ளம் முக்கியமான சில பேர் ஆரம்பத்தில் கேட்கலாம். இதோடைய உள்ளர்த்தம், இதோடைய மீனிங், இதோட பவர் என்னங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். ஓகேவா, ஏன் இதை செய்கிறோம். இங்கே கொடுத்த ப்ராப்ளம் இந்த ஃபார்மேட்டில் கேட்கலாம். ஓகேவா, இல்லைனா ஆர்னு போட்டிருக்கு இங்கே, இல்லைனா இந்த ஃபார்மேட்டில் கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே இதே ப்ரொசீஜரில் தான் செஞ்சால் பெட்டர். ஃபைண்ட் எ பாலினாமியல்னு கொடுத்துட்றாங்க. அப்போ பாலினாமியல்னா ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் டேட்டா, ஹென்ஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 0.5 அண்ட் எஃப் ஆஃப் 2.5. ரைட்டா. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் ஃபைண்ட் எ பாலினாமியல்னு கொடுத்துறாங்க. இந்த ஆறுங்கிற கண்டிஷனில் பாருங்கள், இங்கே எதுவுமே பாலினாமியல் கொடுக்கல. சார் பாலினாமியல் தான் கொடுக்கலையே, நம்ம டேரெக்டாக நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாலேயே டேரெக்டாக போயிடலாமே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். சொல்கிறேன். ஏன் இதற்கு பாலினாமியல்ங்கிறதுக்கு எதுக்கு கொடுக்குறான், இதையும் ஏன் பாலினாமியலில் நான் செஞ்சால் பெட்டருங்கிறது ஏன் சொல்கிறேன். இங்கே எத்தனை டேட்டாஸ் இருக்குது பாருங்கள். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தேன் 0 1 2 3 4 5 6 7. அப்போ 7 டேட்டா இருக்குது. அப்போது மொத்தம் 8 டேட்டா, 8 வேல்யூஸ் இங்கே இருக்குது. அப்போ 8 வேல்யூஸை நான் டிஃப்ரென்ஸ் டேபிளில் போட்டால் மைண்டில் சில பேருக்கு ஓடும். அப்போது 6 7th டிவைடட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் வரையும் நான் டேபிள் கண்டுபிடிக்கணுமான்னு. சரியா, அதை பார்க்கலாம். அது டேபிள் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே அப்போ என்னது, ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன, எனக்கு 0 1 2 3 4 5 6 7ங்கிறது எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். அப்போ நியூட்டன்ஸை ஃபார்வேர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், இல்லைனா பேக்வேர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா தான் பண்ணலாம். இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. சப்போஸ் ப்ராப்ளத்தில் பை யூஸிங் நியூட்டன்ஸ் ஃபார்வேர்டு அல்லது நியூட்டன்ஸ் பேக்வேர்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் அவங்க சொன்னதுபடி தான் மென்ஷன் பண்ணி போயாகணும். இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ நம்மளுக்கு தேவை எதை யூஸ் பண்ணுறோங்கிறத நான் சொல்லிடுறேன். வி வில் யூஸ் நியூட்டன்ஸ் ஃபார்வேர்டு ஃபார்முலா. ஹெச்சோட வேல்யூ 1. இப்போ டேபிள் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 0 1 2 3 4 5 6. ஒய்யோட வேல்யூ 1 2 4 7 11 16 22. அதுக்கப்புறம் 7, இங்கே 29, இங்கே வரையும் எழுதியாச்சு. ரைட். ஃபஸ்ட் ஆர்டர் வரும்போது 2 - 1 1, 4 - 2 2, 7 - 4 3, 11 - 6 4, 16 - 11 5, 22 - 16 6, 29 - 22 7. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் ஆர்டர் முடிஞ்சுது. செகண்ட் ஆர்டர் வேணும். இப்போ செகண்ட் ஆர்டர் வேணுன்னா 2 - 1 1, 3 - 1 1, 4 - 3 1, 5 - 4 1, 6 - 5 1, 7 - 6 1. அப்போ செகண்ட் ஆர்டர் ஃபுல்லுமே எனக்கு என்ன வருது, 1 1 1 1 1 1 வருது. அப்போ தேர்ட் ஆர்டர் கண்டிப்பாக என்ன ஆகும், இது பண்ணும்போது எல்லாமே 0 ஆயிரும். இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணுமா, டெல்டா பவர் 4y, டெல்டா பவர் 4yன்னு நான் எழுதலை. இங்கே டெல்டா பவர் 4y, டெல்டா பவர் 5y, டெல்டா பவர் 6yன்னு எழுதலை. ஏன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்டர் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அந்த கரஸ்பாண்டிங் காலம் 0 ஆனால் அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன் பர்டிகுலர் அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெல்டா ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ எல்லாமே சேமாக இருந்தால் அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வேல்யூ 0 தான். அப்போ நான் இங்கே ஃபார்முலா எது வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும், எனக்கு டெல்டா ஸ்கொயர் ஒய் வரையும் இல்லை டெல்டா கியூப் ஒய் வரையுமோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். டெல்டா ஸ்கொயர் ஒய்யே பெட்டர், அது வரையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதுமானது ஃபார்முலாவில். அப்போ ஃபார்முலாவில் இது x0, இது x0ஓட வேல்யூ, இது எனக்கு y0ஓட வேல்யூ, இது டெல்டா y0ஓட வேல்யூ, இது டெல்டா ஸ்கொயர் y0ஓட வேல்யூ, இது டெல்டா கியூப் y0ஓட வேல்யூ. டெல்டா கியூப் y0ஓட வேல்யூ 0 இருக்கிறதுனால நான் டெல்டா ஸ்கொயர் ஒய் வரையும் நான் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். அப்போ எதெல்லாம் கிவனோ அதெல்லாம் எடுத்து எழுதியாது. x0, y0, டெல்டா y0, டெல்டா ஸ்கொயர் y0, டெல்டா கியூப் y0. அப்போ u கண்டுபிடிச்சாகணும் ஃபார்வர்ட்னா. இப்போ x - x0/h. அப்போது இங்கே பாலினாமியல் சொல்லியிருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இங்கே ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைங் சொன்னாங்கன்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். எக்ஸோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். x0ஓட வேல்யூ 0 டிவைட் பை ஹெச்சோட வேல்யூ இங்கே 1. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ யூவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ்னு கிடைக்குது. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும்.
அப்போ என்ன ஆகும் y ஈக்குவல் டு ஃபார்முலா y0 ப்ளஸ் u பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா y0 ப்ளஸ் u இன்ட்டு u மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் y0 ப்ளஸ் u இன்ட்டு u மைனஸ் 1 இன்ட்டு u மைனஸ் 2 பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா கியூப் y0. டெல்டா கியூப் y0ஓட வேல்யூ என்னது 0. அப்போ அந்த ஸ்டெப்பில் நான் என்ன இதெல்லாம் 0ன்னு போட்டலாம். அப்போ டெல்டா ஸ்கொயர் y0 வரையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது. அப்போ y ஈக்குவல் டு y0ஓட வேல்யூ 1, uவோட வேல்யூ x பை 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, டெல்டா y0ஓட வேல்யூ 1. கரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுமாரி யூவோட வேல்யூ எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் y0ஓட வேல்யூ 1 டிவைட் பை 2. இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தெரியல. டெல்டா கியூப் y0ஓட வேல்யூ 0 டேரெக்டாக எழுதிடலாம். அப்போ y ஈக்குவல் டு என்னது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இது எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைட் பை 2. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க வேண்டியது. அப்போ y ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் 2 வரும். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் 2. அப்போ 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைட் பை 2. அப்போ therefore y ஈக்குவல் டு 1 பை 2 எழுதுதான் விச் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இந்த செட் ஆஃப் டேட்டாக்கு உண்டான பாலினாமியல் ஈக்குவேஷன் எனக்கு இதுதான். y ஈக்குவல் டு 1 பை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது தான் என்னுடைய பாலினாமியல் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹென்ஸ் ஃபைண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் கேட்ட ப்ராப்ளத்தில் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 0.5 அண்ட் எஃப் ஆஃப் 2.5 கேட்டிருக்காங்க. இங்கே டேரெக்டாகவே எஃப் ஆஃப் 0.5 எஃப் ஆஃப் 2.5 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். இங்கே ஹென்ஸ் ஃபைண்டுன்னு கொடுத்துருக்கனால இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்லேருந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்போ ஒய்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தான் இந்த வேல்யூ 1 பை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ எஃப் ஆஃப் 0.5னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0.5 போடணும். அப்போ 1 பை 2 இன்ட்டு 0.5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 2 விச் ஈக்குவல் டு இதை கால்குலேட்டரில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.375 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி எஃப் ஆஃப் 2.5 நான் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2.5 என்ன 1 பை 2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2.5 பண்ணும். அப்போ 2.5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2.5 ப்ளஸ் 2 அதை கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 5.375. ஓகேவா, ரைட். சரி சார், செகண்ட் இதில் எதுக்கு பாலினாமியல் யூஸ் பண்ணணும்? செகண்ட் ஃபார்மெட்டில் கேட்டால் இந்த செகண்ட் ஃபார்மெட்டில் கேட்டாலும் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்யணுமா அப்படின்னு கேட்கலாம். செகண்ட் ப்ராப்ளத்தில் எனக்கு கொடுக்கும்போது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்னு தரலையே, நான் டேரெக்டாகவே நான் பாலினாமியல் யூக்கு பதிலாக எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணாமல் யூக்கு பதிலாக 0.5 சப்ஸ்டியூட் பண்ணியோ 2.5 சப்ஸ்டியூட் பண்ணியோ நான் டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா நான் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். சப்போஸ் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் 0.5 எஃப் ஆஃப் 2.5 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எஃப் ஆஃப் 0.5 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் 0.5 எஃப் ஆஃப் 2.5 எஃப் ஆஃப் 3.5 எஃப் ஆஃப் 4.5 எஃப் ஆஃப் 5.5 எஃப் ஆஃப் 6.5ன்னு 5 வேல்யூ கொடுக்குறாங்க. 5 வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீ இப்போ என்னன்னா எஃப் ஆஃப் 0.5 எஃப் ஆஃப் 2.5 நீ வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட்லேயே கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன செய்யணும், இங்கே எக்ஸோட வேல்யூ வேறு, இங்கேயும் எக்ஸோட வேல்யூ வேறு. அப்போ இதுக்கு தனியாக யூ கண்டுபிடிக்கணும், அப்போ இதுக்கு தனியாக யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு தனியாக நீ ஃபார்முலா எழுதி சிம்பிளிஃபை பண்ணணும். எஃப் ஆஃப் 2.5க்கு ஃபார்முலா எழுதி சிம்பிளிஃபை பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? அப்போ அதை நீ சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 2 வேல்யூ கண்டுபிடிக்கும் போதே நீ 2 தடவை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போதே டைம் ஜாஸ்தியாக எடுக்கும். நான் இப்போ 4 வேல்யூஸ் கேட்குறேன். எஃப் ஆஃப் 0.5 எஃப் ஆஃப் 2.5 எஃப் ஆஃப் 3.5 எஃப் ஆஃப் 4.5ன்னு கேட்டேன்னா அப்போ என்ன செய்யணும், அண்டர்ஸ்டுட் என்னன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோன்னா ஒரே ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எத்தனை வேல்யூ கேட்டாலும் எக்ஸுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 0.5 எக்ஸுக்கு பதிலாக 2.5 போட்டால் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம எங்கே அடுத்தது பார்ப்போம்னா நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் வரும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்செப்ட் இந்த தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பாலினாமியல் சப்போஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் வந்து 3-4 வேல்யூ ஒரு டேட்டா கேட்டாங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சிறப்பான விஷயம். ஓகேவா, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. அப்போ இந்த கண்டென்ட்டில் 3 வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ், ஒன்று அப்ளிகேஷன் ஸ்டீம் டேபிள் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் வெயிட் இஸ் பிட்வீன் 60 and 70 கண்டினியூஸ் டேட்டாவாக கொடுத்தால் டிஸ்கிரீட் டேட்டாவாக மாற்றிட்டு செய்கிறது எப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எதுக்காண்டி நம்ம கண்டுபிடிக்கணும், பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது எப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-3 வேல்யூஸ் 4-5 வேல்யூஸ் கேட்டாங்கன்னா அங்கே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா இங்கே நான் லிங்க்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய குவைரிஸை டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். வி ஆர் ரெடி டு ஆன்சர் யுவர்
டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்போலேஷன் வித் அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்க்கு பார்ப்போம். இதுவரையும் இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம இன்டர்போலேஷன் வித் அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, பாய்.